நம்பர் 7 5 டவுன் வந்து தோனி வந்த உடனே தோனி வந்து துபேவை ரிமோட் கண்ட்ரோல் பேட் பண்ண வச்சாரு. தோனியோட ஒவ்வொரு பார்வைக்கும் துபேயோட பேட்டிங் இருந்தது. ஒரு எண்டில் ஒரு பால் எடுக்கிறாங்க, அந்த பால் வாஸ் ட்ரை பால், புதுசாக எடுக்கிற பால் தானே, ட்ரையாக தானே இருக்க போகுது. அந்த சமயத்தில் பிஷ்னாய்க்கு ஒரு ஓவர் இருந்தது. அது பிஷ்னாய்க்கு அந்த ஓவர் கொடுக்காம 17th ஓவர் ஷார்துலுக்கு கொடுத்தாரு. அன்சோல்டு பிளேயர், அவர் ஆப்ஷன்ல வாங்கறதுக்கு ஆள் கிடையாது. அவர் கடைசியில் அவர் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே தூக்கிட்டு வந்தாங்க அவர். அதுதான் நானும் சொல்றேன், தூக்கிட்டு வந்தாரு. அவர் வந்து பார்த்தா போடுறாரு, போலிங் பிரமாதமா போட ஆரம்பிச்சாரு. 12 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும். அவருக்கு என்ன அஜிலிட்டி, என்ன மாதிரி ஆக்டிவா இருக்காரு. பின்னாடி பாலை கலெக்ட் பண்றதா பாலை ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், இமீடியட்டா ரைட் கிளவ் கழட்டி இன்னர் கிளவ்ஸோட ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், அந்த த்ரோ கலெக்ட் பண்ணி அனுப்புறதா இருக்கட்டும், ஸ்டம்புக்கு டாப் கிளாஸா இருந்தது விக்கெட் கீப்பிங். இன்னைக்கு விஜய் சங்கரையும் திருப்பாத்தியும் திட்டுருவோம். நேற்று திருப்பாத்தி ஒரு 60-70 அடிச்சிருந்தாங்கன்னா நீங்க அதை பத்தி பேசுவோமா? வேற விதமா தான் பேசுவோம். ஆமாக்கா, அது என்ன பர்ஃபார்மன்ஸ் அதுதான் நம்ம பேச முடியும். துபே வந்து இந்த சீரியஸ் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நேத்து கலக்கிட்டாங்கன்னு தோணுச்சு சார். வந்து 2 ஃபினிஷர்ஸ் துபே அண்ட் தோனி நேத்து அவங்க ஆனதான் நாக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். இது எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, துபேவோட வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. பட் ஒரு பெரிய விஷயம் அவர் பண்ணினது என்னன்னா, விக்கெட் கொடுக்கல. விக்கெட்டை தூக்கி இந்தான்னு கொடுத்துட்டு போவார் அவர், ஒரு மரியாதை இல்லாம. அந்த மாதிரி இல்லாம ஹி ஹேட் அ வேல்யூ ஃபார் ஹிஸ் விக்கெட். நல்ல அது வந்தால பொறுப்பா ஆடினாரு. அவருக்கு தெரியும் இது கண்டிப்பா பின்னாடி லேட் ஆக போகுது, வி ஆர் கோயிங் டு கோ டீப் இன் டு த இது டெத் ஓவர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம வேலையை அங்க காமிச்சிக்கலாம் அப்படின்னு வந்தாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 7 5 டவுன் வந்து தோனி வந்த உடனே தோனி வந்து துபேவை ரிமோட் கண்ட்ரோல் பேட் பண்ண வச்சாரு. தோனியோட ஒவ்வொரு பார்வைக்கும் துபேயோட பேட்டிங் இருந்தது. அதனால அவர் அந்த இடத்துல வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா ஒரு ஷாட் ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி அதர் ரெண்டுல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி ரொம்ப பரிமளிச்சாங்க 2 பேரும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பந்த் பண்ணது 16th ஓவர் எண்டில் பால் மாத்துறாங்க. பால் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் ஆம்பியன்ஸ்ல கொஞ்சம் வெட்டா இருந்தது பால். அதனால வெட்டா இருந்தா மாத்தலான்னு ஒரு புது ரூல் வந்திருக்கு. அது அந்த பேஸ் பண்ணி 16th ஓவர் எண்டில் ஒரு பால் எடுக்கிறாங்க, அந்த பால் வாஸ் ட்ரை பால், புதுசாக எடுக்கிற பால் தானே, ட்ரையா தானே இருக்க போகுது. அந்த சமயத்துல பிஷ்னாய்க்கு ஒரு ஓவர் இருந்தது. அது பிஷ்னாய்க்கு அந்த ஓவர் கொடுக்காம 17th ஓவர் ஷார்துலுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி 19th ஓவரும் ஷார்துல கண்டினியூ பண்ணாரு. இந்த 2 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சு போச்சு. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, பந்த் வந்து அஸ் அ கேப்டன் ஒரு மாதிரி ட்ராப் ஆயிட்டாரு. அது எப்படின்னா, அங்க ஆடிட்டு இருந்த 2 பேட்ஸ்மேன், ஒருத்தர் ரைட் ஹேண்டர் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டர். அவரு இன்னொரு இடத்துல பெருசா ட்ராப் ஆனது என்னன்னா, இப்போ நீங்க இது தோனிக்காக ஸ்பின் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, தோனி சிங்கிள் தட்டிட்டு போனாருன்னா துபே ஸ்பின் நல்லா ஆடிடுவாரு அப்படின்றத ஒரு இதுவும் யோசனையே இருந்தது நினைக்கிறேன் சார். நான் சொல்ல வந்த பாயிண்ட் நீங்களே சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அதானே சார். ஏன்னா எனக்கு தோணுது என்னன்னா, எல்லாருமே சொன்னாங்க அவர் அந்த ட்ரிக்கை விட்டுட்டாரு. ஆனா அவர் மைண்ட்ல வச்சிருந்தது என்னன்னா, இன்கேஸ் நீங்க டோனின்னு ஆப்ஷன் எடுத்துட்டு வந்து டோனி ஒரு மாதிரி சிங்கிள் தட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டாருன்னா 2 6 தான் சார் எனக்கு முன்ன பின்ன இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த 2 6 போயிருச்சுன்னா ஈவன் ஸ்டீவன் மாதிரி ஆயிடுச்சு சார் நேற்று கேம். எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. அதான் தட் இஸ் த பாயிண்ட். அந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அவர். ஒன்னே ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்கணும், இல்ல ஃபாஸ்ட் பாலரை கொண்டு வந்திருக்கணும். ஹி ஆப்டட் ஃபார் ஃபாஸ்ட் பாலர். ஷார்துலுக்கு போனாரு. ஒரு ஒரு காஸ்ட்லி டெசிஷன் தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை அவர் ஸ்பின்னருக்கு போயிருந்தாலும் அதுவும் காஸ்ட்லி டெசிஷன் ஆயிருக்கலாம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தோனி சிங்கிள் எடுத்து அங்க போயிட்டு துபே ஆட விட்டுருந்தா தூக்கி 2 தடவை வெளியே அடிச்சாருன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் இதோட குயிக்கா முடிச்சிருப்பாங்களா இருக்கும். ஒரே ஓவர்ல 3-4 4 6 மாட்டிச்சுன்னா விஷயம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அதனால அது கூட பாத்துக்கலாம். ஆர் பிஷ்னாய் அப்ப நேத்து போட்ட போலிங்க்கு விக்கெட்டும் எடுத்திருக்கலாம். அது ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட இருந்திருக்கலாம். பட் ஷார்துலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பந்த் வேற வழி கிடையாது. ஏன்னா ஷார்துல் 12 விக்கெட் எடுத்துட்டாருங்க. அன்சோல்டு பிளேயர், அவரு ஆப்ஷன்ல வாங்கறதுக்கு ஆள் கிடையாது. அவர் கடைசியில அவர் தேடி கண்டுபிடிச்சு உள்ளே தூக்கிட்டு வந்தாங்க அவர். அதுதான் நானும் சொல்றேன், தூக்கிட்டு வந்தாரு. அவர் வந்து பார்த்தா போடுறாரு, போலிங் பிரமாதமா போட ஆரம்பிச்சாரு. 12 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும். 12 விக்கெட் எடுத்திருக்கிற ஒரு போலர் கிட்ட, தைரியமா போடக்கூடிய ஒரு போலர் கிட்ட பால கொடுப்பாரா, இல்ல பிஷ்னாய் மாதிரி ஒரு ஆள் கிட்ட கொடுப்பாரா? ஒரு பெரிய ஒரு சங்கடம். ஒரு 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 விதேன ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள டெசிஷன் எடுக்கணும்.
1008 டெசிஷன் உள்ள இந்த ஐடியாஸ் வருது. அதை வேற இவர் கன்சிடர் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல கண்ணா அப்படின்னா ட்ராப் ஆயிட்டாரு பந்து. வேற வழி கிடையாது. 2 பேர்ல ஏதோ ஒரு ஆள் கிட்ட போய் ஆகணும். ஷார்துல் கிட்ட போனாரு, ஃபெயில் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சார் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். தோனி வந்து 6 வருஷம் கழிச்சு நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு சார். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அவரோட ஃபார்ம், அவர் என்ன ஆடுறாரு, அவருக்கு ஏஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க சார். இந்த சிஎஸ்கே இப்போ வரைக்கும் ஆடி இருக்கிற 7 மேட்ச்ல ஹையஸ்ட் ஆவரேஜ் அவருக்கு தான் சார். கரெக்ட். அவர் முன்னாடி என்ன பண்ணுவாரோ அதை இப்ப அப்படியே பண்றாரு. என்னன்னா முன்னாடி ஒரு 10 ஓவருக்கு பண்ணுவாரு, இப்போ ஒரு 4 ஓவருக்கு 5 ஓவருக்கு தன்னை லிமிட் பண்ணிக்கிட்டாரு சார். ஆவரேஜ் மட்டும் இல்ல, நீங்க அக்ரிகேட் ஸ்கோர் கூட எடுத்து பாருங்க. பேட்டிங்ல அவர் தான் 4வது ஆன்மா இருக்காரு. 4th பிளேயரோ 5th பிளேயரோ இருக்காரு 1, 2, 3ல மேலேந்து. ஸோ அவரோட ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்கோரும் அடிச்சிருக்காரு, நல்ல ஆவரேஜாவும் வச்சிருக்காரு. விக்கெட் கீப்பிங் மார்வலஸா பண்றாருங்க. அந்த ரன் அவுட் பாத்தீங்களா கடைசியில, அப்துல் சமதோட ரன் அவுட். அந்த ரன் அவுட் பாருங்க. அவருடைய என்ன அஜிலிட்டி, என்ன மாதிரி ஆக்டிவா இருக்காரு. பின்னாடி பாலை கலெக்ட் பண்றதாகட்டும், பாலை ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், இமீடியட்டா ரைட் கிளவ் கைட்டி இன்னர் கிளவ்ஸோட ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், அந்த அந்த த்ரோ கலெக்ட் பண்ணி அனுப்புறதா இருக்கட்டும், ஸ்டம்புக்கு டாப் கிளாஸா இருந்தது. விக்கெட் கீப்பிங், கேப்டன்சி, அடேங்கப்பா என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது பாருங்க. என்ன மாதிரி டிஃபரன்ஸ் தெரிஞ்சு, என்ன ஆங்கிள்ஸ் கட் பண்றாரு. ஒரு ஷார்ட் மிட் விக்கெட்டும் லாங் ஆனுக்கும் வைக்கிறாரு. யூஸ்வலா ஷார்ட் மிட் விக்கெட்டும் லாங் ஆனுக்கும் நடுவுல இருக்கிற கேப் எடுத்து பாத்தீங்கன்னா ஈஸியா எல்லாரும் பெனட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியா அது. அந்த ஆங்கிளையும் கட் பண்றாரு அவரு. அது நீங்க பாத்து, அதுவும் இப்ப எல்லாம் வந்து இந்த ஒரு ஓவல் ஷேப்ல ஒண்ணு போட்டு ஒரு இது ஒண்ணு போடுறாங்களே டிவில, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவரோட ஃபீல்ட் செட்டிங். அவ்வளவு பியூட்டிஃபுல் கேப்டன்சி. நேற்று இன்னொரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட ஃபீல்ட் செட்டிங் வாஸ் எக்ஸலண்ட். அதுக்கு ஏத்த மாதிரி டிசிப்ளின்ட் போலிங் இருந்தது. அதையும் ஆயுஷ் பாஜாமி எடுத்து ஒரு நோ பால்ல விக்கெட் ஒண்ணு விழுந்துச்சு சார். அவர் 2 பால் அதுக்கு முன்னாடி வந்து ஓவர் டர்னும் யாரையோ கட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டாவது பவுன்சருக்காக அந்த நோ பால் கொடுத்தாங்க. கரெக்டா வச்சிருப்பா சார். தேர்ட் மேன நாட் இன் யூஷுவல் தேர்ட் மேன், ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் தேர்ட் மேன வச்சு கேட்ச் போயிருக்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அவரு ஒரு பிட்வீன் மிட் விக்கெட் அண்ட் லாங்கான ஒரு ஆளு பவுண்டரியில வைக்கிறாரு. பிளஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் த போலர் போலரோட ரன்னப்புக்கு பின்னாடி ஒரு ஆள் நிக்கிறாங்க. ரெண்டு லாங் ஆன் வச்சு போட்டாரு ஒரு ஓவர். அந்த மாதிரி இதெல்லாம் தான் திங்கிங். நீங்க அந்த குவாலிட்டி தெரியுது. நம்ம எல்லாம் நம்ம பார்த்தா அந்த கமெண்ட்ல எல்லாம் அடிப்பாங்க, ஆமா இந்த ஆள் தோனிக்கு தான் ஜால்ரா அடிக்கிற வந்துட்டாரு அப்படின்னு. ஜால்ரெல்லாம் அடிக்கிறது இல்ல. நம்மளுக்கு என்ன தோனி என்ன பெரியப்பா பையனா சின்னப்பா பையனா? குவாலிட்டி இருக்கும்போது பாராட்டுறோம், நல்லா யூஸ் பண்ணலன்னா திட்டுறோம். அதுக்கும் திட்டத்தான் செய்யறோம். இன்னைக்கு விஜய் சங்கரையும் திரிபாத்தியும் திட்டுறோம். நேற்று திரிபாத்தி ஒரு 60-70 அடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதை பத்தி பேசுவோமா? வேற விதமா தான் பேசுவோம். ஆமாக்கா, அது என்ன பர்ஃபார்மன்ஸ் அதுதான் நம்ம பேச முடியும். பியூட்டிஃபுல் கேப்டன்சி, விக்கெட் கீப்பிங் அண்ட் கேப்டன்சி, நோ கொஸ்டின்ஸ் ஆல்சோ. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய தோனி இல்ல, அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. வாட் இஸ் சென்னைஸ் ரோட் அகைன் சார்? அடுத்த 7 மேட்ச் ஒரு பெரிய பெரிய கேப்ல வந்து சார். 20ஆம் தேதி ஒரு மேட்ச்னா 24ஆம் தேதி ஒரு மேட்ச், 25ஆம் தேதி அப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி வருது. ஒரு மாதிரி பிரேக் ஆகி அடுத்து அவங்க 7 மேட்ச் ஆட போறாங்க சார். ஒரு இங்க இருந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக், ஒரு 6 மேட்ச் வின்னிங் ஸ்ட்ரீக் எடுத்தா கூட they have a chance to get into playoffs sir. Are you seeing them in playoffs sir? ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி I don't see them in playoffs. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு சார், நேத்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இது ஸ்கோர் கார்டு போடும்போது 6 மேட்ச் முடிஞ்சிருக்கு எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு அளவுக்கு. ஹையஸ்ட் பாயிண்ட் இஸ் 8 தானே சார்? இப்போ 8 சொல்லிட்டு ஒரு பஞ்ச் இருக்கு, 6 ஒரு பஞ்ச் இருக்கு, 4 ஒரு பஞ்ச் இருக்கு. 4 ஒரு பஞ்ச் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு சில சீசன் என்னன்னா 2-3 டீம் வந்து நேவிகேட், அவங்க ஒரு 16 ஒரு 10-12க்குலாம் போயிருவாங்க ஒரு அன்கேச்சபிள் பொசிஷனுக்கு. இப்ப அந்த மாதிரி இல்லையே சார். எனக்கு தெரிஞ்சு 14 or 15 ஒரு டீம் குவாலிஃபை உள்ள போயிடும் போல இருக்கு சார் இந்த சீசன்ல. இது வந்து எப்படின்னா கூகுள், நீங்க இது எப்படி பார்க்கணும் தெரியுமா? நீங்க யூஸ்வலா ஐபிஎலுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 1 or 2 டீம்ஸ், உதாரணத்துக்கு எம்ஐ அண்ட் சிஎஸ்கே வச்சுக்கோங்களேன், கடகடன்னு ஒரு 5-6 மேட்ச் வின் பண்ணுவாங்க ஆரம்பத்துல. பாத்தீங்கன்னா அவங்க எடுத்த உடனே கண்ண மூடி கண்ணை தடுக்கிறதுக்குள்ள 12 பாயிண்ட் 14 பாயிண்ட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மேட்ச் தோப்பாங்க, திருப்பி ஒரு 2 வின் பண்ணுவாங்க, 16-18 போய் நிப்பாங்க. நீங்க இந்த மேல போறவங்க ஹையரா பாயிண்ட்டுக்கு போக போக கீழே இருக்கிற அந்த 3-4 கம்மியான பாயிண்ட் இருந்தா கூட பிளே ஆஃப் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ ரிப்பீட், நம்பர் 1 and 2 16-18-20 போயிட்டாங்கன்னு வைங்க,
பின்னாடி இருக்கிற 3 நாளும் 12ல கூட உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ம். ஆனா மேல போறவங்க 14லயே நின்னாங்க, அப்ப 14 ஆர் 16ல நின்னுட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்க 12ல வர முடியாது. கீழே இருக்கிறவங்க 14க்குள்ள நெருங்கணும். ம். கீழே மேல இருக்கிறது கீழே இறங்கும் போது கீழே இருக்கிறது மேல ஏறணும். மேல இருக்கிறது நல்லா மேல போயிட்டாங்கன்னா கீழே இருக்கிறது கொஞ்சம் கீழே இருந்தா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹோப் ஐ மேக் கிளியர். ஸோ நீங்க அதை பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2 மேட்ச் சாலிடா வின் பண்றாங்க, ஒரு மேட்ச் உத வாங்கிடுறாங்க. டிஎஸ்சி எடுத்துக்கோங்க, எல்எஸ்டி எடுத்துக்கோங்க, ஜிடி எடுத்துக்கோங்க, எல்லாருமே அந்த மாதிரி KKR. ஆடுறாங்க. மேல இருக்கிறவங்க எல்லாம் கேகேஆர் பின்னாடி இருக்காங்க, விட்டுருங்க. மேல இருக்கிற 1, 2, 3, 4ல நான் சொல்றேன். ஆர்சிபி எடுத்துக்கோங்க, 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, டக்குன்னு ஒரு உத வாங்குறாங்க. So, அவங்களுக்கு ஒரே ஒரு சார், ஜான் அவங்களுக்கு ஒரே ஜான் ஒரு பேட்டர்ன் தான் சார். வெளியே ஜெயிப்பாங்க, உள்ள போனா தோத்துருவாங்க. அதான் ஒரு முழம் ஏறுறாங்க, ஒரு ஜான் சறுக்குறாங்க. அப்படிதான் இருக்கு. 2 முழம் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உயிர் வரும். இப்ப அப்படி இல்ல, மேலேயும் கீழே மேலேயும் கீழே ஜிக்ஸாக் இருந்துட்டு இருக்கிறதுனால கீழே இருக்கிறவங்க ஜெயிச்சே ஆகணும். இப்ப மீதி இருக்கிற 7 மேட்ச்ல சேஃபா இருக்கணும் அப்படின்னா 6 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சாகணும், விச் இஸ் இம்பாசிபிள் இன் மை ஒப்பீனியன். வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் பாயசம் சாப்பிடுவேன். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். வழக்கம் போல நிறைய கிரிக்கெட் அனலைசிஸ், நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். நன்றி சார். தேங்க்யூ.